எலெக்ஷன் வேற இருக்குது, ஓட்டு வேற பண்ணும். இங்க எங்கேயோ லேக்கு போகக்கூடிய வண்டி இருக்கு அப்படிங்கிறாரு. பையா லே டாக்ஸி எவ்வளவு? லே ஃபிளைட் செக் பண்ணேன். ஃபிளைட்டே டெல்லியில இருந்து லேக்கு 3500 4000 அந்த இதுக்குள்ள லே பாய் ஒன்லி 1%. சரிங்கடி டீ வந்துருச்சுங்க. இந்த டீ தான் நமக்கு இன்னைக்கு பிரஞ்ச். மட்டும் இல்லாம நமக்கு இப்போ என்னன்னா கவர்மெண்ட் அலர்ட் மெசேஜ் வந்திருக்குது. அவலான்ச் வித் லோ டேஞ்சர் லெவல். திஸ் டைம் நோ பாசிபிள் லே. நோ. ஓகே. ஆனா லே போணுங்க தான் நம்மளோட எய்ம் டார்கெட். ஒரு சூறாவளி கிளம்பியதே. அவ்வளோதான் கைஸ், நம்ம திருநெல்வேலி டு லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம மணிக்கணக்கில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி மணாலி போய் மணாலியிலேருந்து லடாக் போக போகிறோம். நம்ம குல்லுக்கு பஸ் இங்கே இருக்குது. ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயம்னா இங்கே 2-3 நாளாக நிறையா பிளேசஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் அழிஞ்சு போயிட்டுங்க. ஓ சைட் அதான் வருத்தத்தோடு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி போக போகிறோம். சமத்தனமான குளிருங்க பாருங்க, வாயிலேருந்து புகையாக வருது. அவ்வளோதான் கைஸ், நம்ம திருநெல்வேலி டு லடாக் ட்ரிப்ல நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா மணாலி வந்தவங்க. அதே நம்ம மணாலியில இருந்து தான் லடாக்கு போற ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம குழுல கேட்டு பார்த்தோம், அந்த கசோல கேட்டு பார்த்தோம். அங்க இருந்து எந்த ஒரு டாக்ஸியுமே இல்லையா மணாலி லடாக் லே போறதுக்கு. லே போகணும்னா ஃபிளைட்ல தான் போகணும், ஒரு க்ளோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து நான் ஆல்ரெடி மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தேன், ஒரு நிறைய டாக்ஸிஸ் எல்லாம் இருந்துச்சு. இல்ல லேக்கு போகணும்னா நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம லேக் ஒரு நாள் மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாமேன்னு நம்ம லேக் போகல லடாக்கு. இப்போ நம்ம போற டைம்ல பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு என்னால நம்ம இங்க இன்னைக்கு நைட்டு நம்ம அதே குருத்வாரால போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையிலே நம்ம கிளம்பி லேக்கு போய் எப்படியாச்சும் இது பண்ணுவாங்க. இந்த விட்டா வேற வழி கிடையாது. வேற செம்ம டயர்டா இருக்கு. நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு லாக்கா கண்டினியூ பண்றேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம குருத்வாராக்கு வந்தாச்சு. மறுபடியும் 100 rupees கொடுத்து நம்ம இந்த டார்மெட்ரி ஸ்டே எடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே நல்லா ஸ்டே பண்ணிட்டு காலையில் நம்ம போய் லடாக் போகிற வழியை பார்ப்போங்க. குட் மார்னிங் கைஸ், மறுபடியும் மழை வச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இதோட நாய்களை பார்த்தாலே பயமாக இருக்குங்க, குண்டு குண்டாக இருக்குதுங்க. பாருங்க எல்லாம் திருநாய்ங்க தான், ஆனால் பயங்கர செழிப்பாக இருக்குதுங்க. நம்ம கிளம்பியாச்சு. லேக்கு போகக்கூடிய ஷேரிங் காடி இதெல்லாம் இங்கே இருக்கான்னு போய் தேட தான் போகிறேன். ஆனால் மழை செமையாக பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கீங்கன்னா தான் அந்த லேக்கு போகிற வழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளோட லாஸ்ட் ட்ரையா இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நேற்று ட்ரை பண்ணோம், எதுவும் கிடைக்க. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருந்தா நல்லா இருக்காது. பையா லே டாக்ஸி எவ்வளவு? லே ले टैक्सी you go this side ना. Okay. वो सीधा रोड में जाना नीचे. Okay. JK number you search JK number vehicle. Okay. How much है, कितना रेट है? No idea sir. No idea. 2 to 3,000. Oh 3,000. Rate also 3,500 4,000. Because road are not open properly na. Oh okay okay. Problem this time limited vehicle in. Oh, okay I know. So that's the price will be high. Okay bro. Thank you so much. இங்க எங்கேயோ லேக்கு போகக்கூடிய வண்டி இருக்கு அப்படிங்கிறாரு. பார்ப்போம். 3,000 4,000 காரி. ஃபிளைட் செக் பண்ணேன். ஃபிளைட்டே டெல்லியில இருந்து லேக்கு 3500 4000 அந்த இதுக்குள்ள ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா இவர் மணாலில இருந்து லேக்கு அதுவும் டாக்ஸிலேயே 4000 ரூபா 3000 டு 4000 ரூபா 5000 ரூபா அப்படிங்க கேட்டா ரோடு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ரோடு லே டாக்ஸி அவைலபிள் हिंदी इंग्लिश हाँ ये टैक्सी कितना भैया ले टैक्सी tomorrow today no okay tomorrow how much money कितना सीट का हिसाब से हाँ okay 4,000 3,500 okay 3,000 that's it. Okay very ಜಾಸ್ತಿ by flight also 3,000 4,000 only. What? Flight also 3,000 4,000 only. This rate very huh? Show me the flight. Ah yes. No my English is it.
ओके भाई 3000 ठीक है भाई 3000 ओके ओके भाई ओके 3000 கேக்குறாரு கைஸ் 3000 நான் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த கேட்பாங்க எனக்கு ले भाई हाँ एक ही ओनली 1%. हाँ sharing गाड़ी sharing yeah हाँ how much पे आप back side 3000 okay and middle size 3500 and front was 3500 okay the rate is very ಜಾಸ್ತಿ by discount rate also 3500 for rate but the taxi is free आपने कितना दे सकेगा हाँ आपने कितना दे सकेगा लास्ट मे बी 2500 okay okay I am budget traveler नहीं बेटा ना हूँ so I am buses available to ले bus bus no bus हाँ 2 month oh okay 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 bro thank you ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனதுங்க. நம்ம என்னெல்லாமோ பார்கனிங் பண்ணி பார்த்தோம், எதுவும் செட் ஆகலைங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ போய் ஒரு டீ அடிக்க வேண்டியதாங்க. டீ குடிச்சு என்ன பண்ணலாம் யோசிக்கும். அங்கமான பையாங்க ஒரு இங்கே இருக்கக்கூடிய சில கடைகளில் சிங்கிளாக போய் டீ கேட்டால் கேஸ் தட்டுப்பாடுனால டீ போடாமல் ஏதோ காரணம் சொல்லி அனுப்பி விட்ருந்தாங்க. அங்கோடி இருக்க கடையிலலாம் டீ வந்துருச்சுங்க. இந்த டீ தான் நமக்கு இன்னைக்கு பிரஞ்சு. இந்த மழையில் டீ குடிக்கிறது வேற லெவலில் இருக்கும். மழை பெஞ்சதுனால தான் நான் டீயை குடிக்கேன், இல்லை டீ குடிச்சிருக்க மாட்டேன். இந்த தெருவே எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. தெருவே கொடை பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம மட்டும் கொடை இல்லாம சும்மா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சின்ன மலைக்கே கொடை பிடிச்சா மலைக்கு என்ன மரியாதை? இன்னும் பெருசா போயிட்டு போய் நம்ம போயிட்டு நம்மகிட்ட கொடையும் இல்லை. முன்னாடி செம்ம கிளைமேட்டா இருக்குது. மழையா இருந்தா இங்க நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இதாயிரும். மலையோட பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு கை. அது போய் என்கொயரி பண்ணேன். லேக்கு வந்து பஸ் கிடையாது. லேக் வந்து எப்போ பஸ் உண்டுனா லேக் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த 4 மாசத்துல தான் லேக் வந்து பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். இங்க இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல 1000 to 1500 அந்த மாதிரி இருக்கும். அது இப்போ டாக்ஸில 3000 வரைக்கும் வராங்க. 3000 விட்டு குறைய மாட்டேங்கிறாங்க. நம்ம 3000 நம்ம கிட்ட இல்ல, இருந்தா நம்ம போகணும். ஆனா காசு இல்லாதனால நம்ம போவோம். என்ன பண்ணானே தெரியலங்க. நம்ம போதைக்கு 3000 வரை, திருப்பி வரும்போது எவ்வளவு கேட்கறாங்கன்னு தெரியல. அதனால கொஞ்சம் இப்போதைக்கு காசு இல்ல. காசு நம்ம சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கணும். நம்ம கிட்ட இருந்த ஒரு 5000 சம்திங் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. மிச்சம் இங்க தேவைக்கு நம்ம அங்கங்க 1000 500 கடன் வாங்கியாச்சு. ஆனா இப்போதைக்கு காசு நம்ம கிட்ட 1500 சம்திங் தான் இருக்கு. நான் 1500 கேட்டேன், அவங்க லோன் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணான்னு தெரியலைங்க. நம்ம இப்போ மணாலி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். என்ன பண்ணான்னு பார்த்துட்டு லாக்கை கண்டினியூ பண்றேங்க. லே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஈஸியா பேர்லாம் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு பையா கிட்ட கேட்டேன், ஈஸியா பேர்லாம் 1000 அந்த மாதிரி தான் சொன்னாரு. இப்போ கேட்டா ரெயின் டைம், அதனால ரேட்டு கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் கைஸ், என்னன்னு பார்த்துட்டு நான் லாக்கை கண்டினியூ பண்றேன். லே போனேன்னா நீங்க பாப்பீங்க, லே போகலனாலும் நீங்க பாப்பீங்க. ஆனா லே போகணுங்க தான் நம்மளோட எய்மு, டார்கெட்டு. அதனால நம்ம அதுக்காண்டி இங்கேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது. நமக்கு நிறைய வேலைகள் கிடக்குது, எலெக்ஷன் வேற இருக்குது, ஓட்டு வேற பண்ணும். அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு லாக் கண்டினியூ பண்றேன் கைஸ். ட்ரிப்ல இப்போ எங்க இருக்குன்னா மணாலி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கும். நான் கரெக்டா 8 மணிக்கு இங்க வந்தேன். மணி இப்போ பாத்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. இன்னும் மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். நம்ம என்ன பண்ணனே தெரியாம நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருக்கோம். அப்படியே தூக்கிட்டே இருக்கு கைஸ். தூக்கிட்டு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் மணாலிக்கு போய் லெஃப்ட் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். லடாக்கு இங்க மணாலில போய் இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தா நம்ம எங்க நின்று விட்டு கேட்க சேஃபா இங்கேயே உட்காந்து. மணாலிலேயும் கோமர்ஸ் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க போடுங்க. நிறைய பேர் இங்கே மலைக்கு இங்கே தான் இருக்காங்க. நம்ம அவங்களோட தான் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கேயாச்சும் போட்டு நம்ம குருதுவார போயிடுவோம். 100 rupees தான். ஆனால் என்ன பண்ணானே தெரியல இங்கே இப்போதைக்கு.
அவ்வளோதாங்க, இங்கே ஒரு கடைக்கு சாப்பிட வந்துட்டேன். ரொட்டியும் சன்னா மசாலாவும் சொல்லியிருக்கேன். எவ்வளோ ரேட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஆனால் ஃபுட்டுலாம் ரேட்டு ஹெவியாக இருக்குதுங்க. நம்ம ஆர்டர் பண்ண ரொட்டியும் சன்னா மசாலாவும் வந்துட்டுங்க. ஆவி வரைக்க கொடுத்துருக்குறாங்க. அடிக்கிற குளிருக்கு வேற லெவலில் இருக்க போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட் பண்ணுவோம். உண்மையிலே வேற லெவலுங்க. ரேட்டு தான் தெரியல. அவ்வளோதான் கைஸ், நம்ம அப்படியே அங்கேருந்து நேராக நம்ம குருத்வாருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்டே பண்ணிடுறோம். இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணோன்னு யோசிக்கணுங்க. வெளியே செம்ம மழையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு இப்போ என்னன்னா இங்கேருந்து ஒரு கவர்மெண்ட் அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு கைஸ். பாருங்க, அவலான்ச் வித் லோ டேஞ்சர் லெவல். இந்த குல்லு லகு, இந்த ஸ்பிட்டி வேலி இந்த சைடில் வந்து டேஞ்சர் லெவல் இருக்குதான் எப்படின்னு சொல்லி நமக்கு நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் அலர்ட் மெசேஜ் வந்துருக்குது. என்ன பண்ணேன்னு தெரில. இதுக்கடுத்து நம்ம ஜேர்னியை தொடங்குவோமா இல்லாட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு காயப்பட்டுருக்கோம். எல்லாம் காயப்பட்டாச்சு கைஸ். எல்லாமே நனைஞ்சிருச்சு பேக்கோட. காயப்பட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். என்ன பண்ணனே எனக்கு தெரிலங்க. இதுக்கடுத்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோமா இல்லாட்டி ஊருக்கு போகுமா? எலெக்ஷன் வேறு இருக்குது. இந்த டைமில் நம்ம மேலே போய் லடாக்கில் போய் மாட்டிக்கிடக்கூடாது திரும்பி வர முடியாமல். அதுவும் காசு வேறு இல்லை. காசு இருந்தால் நம்ம என்னனையாச்சும் வந்துடலாம் ஃப்ளைட்டு கிட்டுன்ட்டு. ஆனால் காசும் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு தூங்கி பார்த்தா தெரியும் என்ன பிளான். நாளைக்கு பார்க்கலாங்க. வெதர் இப்படி ஆகிட்டு. இது மழை டைமே கிடையாது. ஆனால் நம்ம வந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சிட்டு. ஸோ சேட் கைஸ். சரி, என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு நாளைக்கு நான் லாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த லாக்கு நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். மார்னிங் காய்ஸ். வெற்றிகரமாக 3வது நாள் ஸ்டக் ஆகி இருக்கிறோம் இங்கே. இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து மூவ் ஆகணும். இங்கேருந்து எதுவும் எப்படியாச்சும் லடாக் போகணும் இல்லாட்டி ஊருக்காச்சும் போகணும். போய் என்னென்னு ட்ரை பண்ணலாம். நம்ம கிளம்பியாச்சு கைஸ். அவ்வளோதான். இதுதான் நம்ம இருந்த ஒரு குருத்வாரா. இங்கேருந்து கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். அவ்வளோதான் கைஸ். நான் முதல் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு சாய் அடிப்போம். இப்போ சாய் அடிச்சு என்ன எது பண்ணலான்னு பிறகு பார்க்கலாம் கைஸ். எனக்கு வந்து சுத்தமா ராசியே கிடையாது கைஸ். நம்ம அங்க இருந்து மால் ரோட்டு தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஓ சேட் கைஸ். நம்ம என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துருது. என்ன பண்ணனே தெரியலங்க. நான் போய் ட்ரை பண்ணுவேன் லேக்கு. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம லேக் ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட நான் 3 டேஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குளுல இருந்து வரும்போது குளுல வச்சே ட்ரை பண்ணேன். குளு, புண்டர், கசோல் அங்க இருந்தே நம்ம லடாக்கு ட்ரை பண்ணோம். அங்க இருந்து வெஹிக்கிள் இல்ல, க்ளோஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து மணாலி நேற்று வந்து ட்ரை பண்ணோம். நேற்று மணாலில இருந்தோம். நமக்கு எந்த ஒரு சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. காசு கூட நம்ம 2000 வரைக்கும் ரெடி பண்ணிடலாங்க. ஆனாலுமே மழை இருந்தால் தான் கிளம்புவாங்க அவங்க. மழை இருந்தால் கிளம்ப மாட்டாங்களாம். ஆனால் மழை இருந்தால் நிறைய இடங்கள்ல லேண்ட்ஸ்லைட் ஆகுமா, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் மேலே போக போக. என்ன பண்ணன்னு தெரியலைங்க. பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணான்னு பார்த்துட்டு நான் லாக்கை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, திஸ் டைம் நோ பாசிபிள் லே. No. Okay. Season time lay. Which month? Which month? May, June, July. Oh, that is Because season. all roads are open in Kashmir Valley, Oh, in Manali. Sonmarg. Yeah, Sonmarg. May, June, that time May, local June, transport. Yeah, that time local Okay. transport is also available. Okay, bye. I'm trying to list May, June come and May, June, July. Anyone to be picked in a month. May, June, July. oh, okay. நம்ம இங்க இருந்த ஒரு லோக்கல் பையா கிட்ட கேட்டோம். அவங்க வந்து காஷ்மீர் கடை வச்சிருக்காங்க. அவங்க சொன்னாங்க லடாக் இப்போ போறது சேஃபே கிடையாது. வெதர் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகும். மே, ஜூன் அந்த மாதிரி தான் அங்க சீசன் அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன இப்போ லடாக்கு போற பிளான ட்ராப் பண்ணிட்டோம். காசு நம்ம கிட்ட இல்ல. காசு இருந்தா கூட நம்ம பார்த்து சர்வே ஆகலாம், லடாக் கூட போகலாம். ஆனா காசு இல்லாத நம்ம ஊருக்கு கிளம்பி போகிறோம். அவ்வளவுதான் கைஸ். நம்ம திருநெல்வேலி டு லடாக் ட்ரிப்ல நம்ம வந்து மணாலியோட ஸ்டாப் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம மணாலில இருந்து நம்ம திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கே போகிறோம், திருநெல்வேலிக்கே போகிறோம் கைஸ். இந்த லடாக் ஜேர்னியை கண்டிப்பா நான் லடாக் போய் சேருவேன். இன்னொரு நாள் நம்ம லடாக் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஆனா இப்போ நம்ம கிட்ட காசும் இல்லை, விலகும் சரியில்லை.
எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ட்ரிப் அப்படியே லாக் பண்ணல, நம்ம ரிட்டர்ன் பண்ண போறாங்க. அவ்வளவுதாங்க இந்த ஜேர்னி. எண்ணினிய தமிழ் மக்கள், கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கரும்புயில் திருநெல்வேலியிலிருந்து லடாக்கிற்கு செல்கிறேன் என கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம்.